கொஞ்சம் பின்னாடி வாங்க சார், கொஞ்சம் பின்னாடி சார், கொஞ்சம் பின்னாடி சார், நீங்கள் பின்னாடி வாங்க சார். சார் கொஞ்சம் கொஞ்சம் விழா 2026 நுகர்வோர்கள் இல்லையெனில் நுகர்வில் இல்லை. இதனையே மகாத்மா காந்தி அவர்கள் வாடிக்கையாளர் என்பவர் நமக்கு வளாகத்திற்கு ஒரு முக்கியமான நபர். அவர் நம்மை சார்ந்து இல்லை, நாம் தான் அவரை சார்ந்து இருக்கிறோம். தரம் என்பதே தாரக மந்திரம் என்னும் வார்த்தைகளோடு இனிதே தொடங்குவோம் நிகழ்வை. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நல்லதொரு நிகழ்வை தாய் தமிழை வணங்கி தொடங்குவோம். தமிழ் முறையானதொரு வரவேற்புரை வழங்க ஈரோடு மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் திருமதி ஆர் மகேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உலக நுகர்வோர் தின விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் உளமாற வரவேற்கிறேன். இனிய விழாவிற்கு தலைமையேற்றுள்ள நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நம் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது மாவட்ட வருவாய் அலுவலர், கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் மற்றும் அனைத்து அரசு அலுவலர்களையும் மற்றும் நுகர்வோர் நல அமைப்பினரையும் இந்நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த இனிய விழாவில் பங்கு பெற வந்துள்ள கல்லூரி நிர்வாகத்தினரையும் அனைவரையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி. நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள இன்றைய நமது சிறப்பாளர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்க இந்துஸ்தான் அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரி முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்க இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஈரோடு மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் ஆர் மகேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்க இந்துஸ்தான் அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரி செயற்கை நுண்ணறிவு துறை தலைவர் முனைவர் கே எம் பத்மபிரியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பறக்கும் படை குடிமைப்பொருள் வட்டாட்சியர் திரு கோ முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு நிகழ்விற்கு வாழ்த்துறை சிறப்பு செய்தமைக்கு நன்றிகள். அடுத்ததாக நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மைய மாவட்ட செயலாளர் ஆர் சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களே, இங்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, மாவட்ட வழங்கல் அலுவலர்களே, ஜேஆர் கோபட்டி மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அரசு துறை உயர் அலுவலர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக நுகர்வோர் உரிமை தினம் என்ற விழா அரசு தரப்பில் இன்று நமது கல்லூரியிலே நடத்தப்படுகிறது. சென்ற முறை மார்ச் 15 அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வேளாளர் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு உரையை அங்கு வழங்கினார். அப்பொழுதே அவர் தெரிவித்தார், ஏன் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு போகணும், கிராமப்பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர் ஒரு விருப்பம் தெரிவித்தார். ஒரு அருமையான ஒரு சஜஷன். ஸோ நாங்கள் பார்த்தோம், இங்கே நிறைய ரூரல் சைடில் இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் தொலைவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு
இந்துஸ்தான் கல்லூரியில் நம்ம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம். சிரமம் படாது இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த தொலை தூரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் மகிழ்வோடு வழங்குகிறேன். உலக நுகர்வோர் உரிமை தினம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது தான். மார்ச் 15 அன்று ஜான் எஃப் கென்னடி அவர்கள் ஐநா சபையில் நுகர்வோருக்கான உரிமைகளை அறிவித்திருக்கிறோம். அதை போற்றும் விதத்திலே தான் நாம் இந்த உலக நுகர்வோர் உரிமை தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். இது போக இன்னொன்று இருக்குது, தேசிய நுகர்வோர் தினம். டிசம்பர் 24 நம்ம தேசிய நுகர்வோர் தினமாக கொண்டாடி இருக்கோம். டிசம்பர் 24 தான் வந்து இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்தது. சப்சிக்வெண்ட்டாக அந்த சட்டத்தை கம்ப்ளீட்டாக ரிப்பீட் பண்ணி புதிதாக ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வணிக முறைகள்லாம் தெரியும். நமக்கு கடைக்கு போகிறது, பொருளை தொட்டு பார்த்து வாங்குறது, ஒரு டெக்ஸ்டைலே எடுத்துங்க, ஃபீல் பண்ணி தேர்வு செய்து வாங்குறதெல்லாம் போய் இப்போ எல்லாம் செல்ஃபோனில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ வணிக முறை விற்கக்கூடிய முறையும் மாறிப்போச்சு, வாங்கக்கூடிய முறையும் வாங்கிப்போச்சு. ஸோ அந்த ப்ராடக்டே பார்க்காம ட்ரேடோட கனெக்டடிவிட்டியே இல்லாமல் நம்ம பொருளை வாங்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சியூமர் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்தது. ஈரோடை பொறுத்தவரை ஏராளமான வழக்குகள், நுகர்வோர் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வர்கள் எங்களை அனுபவர்கள். நாங்கள் நமது அமைப்பிலிருந்து ஒரு அறிவிப்பை அனுப்புவோம். அந்த நுகர்வோரின் உரிமையை எடுத்து சொல்லி அந்த குறையை தீர்த்து தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்போம். பெரும்பாலான கிட்டத்தட்ட as much as 95% அங்கே சால்வ் ஆகிடும். அது சீர் செய்து கொடுத்துட்றாங்க. அப்படி ஒன்று ரெண்டு முடியாததான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வோம். நிறைய மருத்துவ சேவை குறைபாடு வழக்குகளை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று வெற்றி பெற்று, ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் மருத்துவ சேவை குறைபாடு வழக்கை ஒரு சாதாரண ஒரு நோயாளி எடுத்துகிட்டு போய் நடத்துறதுங்கிறது ரொம்ப கடினமான செயல். ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம அதை உள்வாங்கிக் கொண்டு உரிய முறையில் இந்த வழக்குகளை நடத்தி இதுவரையும் நம்ம தொடர்ந்த அமைப்பிலிருந்து தொடர்ந்த வழக்குகள் அனைத்துமே வெற்றி பெற்றிருக்கோம். எந்த வழக்கும் நம்ம தோல்வி பெறல அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். முக்கியமான 2 விஷயம் செய்கிறோம். ஒன்று கன்சியூமர் அவேர்னஸ். கன்சியூமர் அவேர்னஸ் தான் இந்த மாதிரி பல இடங்களில் கூட்டங்களை போடுறோம், நிறைய பிரச்சாரம் பண்ணுறோம். நீங்கள் கீழே எக்ஸிபிஷன் வச்சு பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் பள்ளிக்கூடங்கள் காலேஜஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஒன்று வந்து கிரியேட்டிங் அவேர்னஸ், அது அறியாமையை போக்கணுங்கிறதுக்காக. 2வது பார்த்து ஒரு பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு பரிகாரம் பெற்றுத் தருவதற்கு உதவுவது. இந்த அமைப்பானது எந்த விதமான கட்டணையும் பெற்றுக்கொள்ளாமல் முற்றிலும் இலவசமாக இந்த பணியை நம்ம செய்து வருகிறோம். நம்ம முக்கியமாக குறிப்பிடணும்னா இந்த மாதிரி பணிகள் எல்லாம் செய்வதற்கு நமக்கு மிகவும் ஆதரவாகவும் நம்மோடு துணையாகவும் நம்ம மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வழக்கல் அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களெல்லாம் நம்மோட உடனிருந்து உதவுவதால் நம்ம வெற்றிகரமாக நுகர்வோர் பிரச்சனைகளை நம்ம தீர்த்திருக்கிறது. ஈவன் உங்களுக்கு தெரியும், இப்போ சமீபத்தில் எல்பிஜி ப்ராப்ளம் கூட இப்போ பெருந்துறையில் வந்து பைப்லைன் மூலம் அந்த கனெக்ஷன் போட்டாங்க. அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மாதம் தவறாமல் அந்த கூட்டம் நடக்கிறது. எல்பிஜி யூசர்ஸ்க்காக அந்த கூட்டம் நடக்கிறது. அந்த மாதிரி மாவட்ட நிர்வாகத்திலிருந்து நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது மிகவும் நிறைவாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு நம்ம மாவட்ட நன்றியை கூறிவிடுகிறேன். வழங்கியமைக்கு நன்றிகள். அடுத்ததாக முன்னிலை உரை வழங்க மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சு சாந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த 3வது கன்சியூமர் நிகழ்ச்சியில் நான் பேசுகிறேங்க. முன்னெடுத்த என்னவோ அதே தான் மாற மாட்டேங்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஆர்டிஐ சட்டம் பற்றி தெரியும். ஆர்டிஐ சட்டம் பற்றி தெரிஞ்ச அளவுக்கு கன்சியூமர் சட்டத்தை பற்றி மக்களுக்கு தெரியறதில்லை. ஆர்டிஐ பற்றி சொல்லி தரத்துக்கு நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, நிறைய இயக்கங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. ஆனால் கன்சியூமர் இயக்கத்தை பற்றி கொண்டு போகிறதுக்கு ஆட்கள் இல்லை. இந்த காலேஜ் படிக்கிறப்ப இதை நான் முதல் கூட்டத்துலேயே சொன்னேன். நான் காலேஜ் படிக்கிறப்ப வந்து ஒரு நுகர்வோர் சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்கறதுக்கு போகிறாங்க. அனுமதி கேட்கறது நுகர்வோர்னா மோதல் பார்க்கறதுல எது நிகழ்ச்சி நடத்துறீங்கிற மாதிரி வந்து ஒரு அனுமதி கொடுக்குற இடத்துல இருந்து ஒரு அலுவலர் வந்து கேட்டாங்க. ஸோ நுகர்வோர்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் நம்ம நுகர்வோர் பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கு. ஒரு நாடு வந்து வளர்ந்த நாடு அப்படின்னு நம்ம எப்போ எடுத்துக்க முடியும்னா, அந்த குடிமக்கள் வந்து தன்னுடைய உரிமைகள் மற்றும் தன்னுடைய கடமைகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். கடமைகள் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் உரிமையாக தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் பார்க்குறப்ப
இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், நுகர்வோருக்கு அரசால் வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் அப்படின்றது வந்து நம்ம ஊருக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீத மக்களுக்கு தான் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமை கிடையாது. அனைத்து மக்களுமே தங்களுடைய நுகர்வு உரிமை தெரியணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு டைம் வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து இந்த டீடைல் பப்ளிஷ் பண்ணல, அதனால வந்து இதை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும், என்கிட்ட கேசஸ் எடுத்து வருவாங்க. நான் தான் ஆக்டிவ் விசிட்டிங் ஆஃபீஸர் கொண்டு வருவாங்க. அதாவது வந்து பேக்கெட் இதில் வந்து இத்தனை நாளுக்குள்ள நீங்கள் பயன்படுத்தணுன்ற விவரம் இல்லை, இதில் வந்து தவறுதலாக வந்து இயற்கையான மூலப்பொருட்கள் மூலம் செய்யப்பட்டதுன்னு போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வருவாங்க. இது ஒரு முறையும் பார்க்கறப்ப என்ன எனக்கு தோணும்னா, அதை தயாரிக்கிறவங்களுக்கு அது தெரியல, அதை வாங்கி விற்பனைக்கு வைக்கிறவங்களுக்கும் தெரியல, அதை விட முக்கியமாக அதை வாங்கி பயன்படுத்த போறவங்களுக்கு அதை பற்றி சுத்தமாக தெரியல. ஸோ இந்த விவரங்கள் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். நம்மளோட உரிமைகள் என்னன்னு நமக்கு தெரிந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பொருளை, ஒரு தரமான பொருளை வாங்குறதுக்கும் நம்ம தகுதியானவர்களாக வந்து மாறுவோம். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நுகர்வோர் விழிப்புணர்வுன்றது நம்ம மாவட்டத்திலையும் நம்ம மாநிலத்திலையும் நம்ம நாட்டிலையுமே வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்கு. நுகர்வோர் இது சார் சொன்ன மாதிரி வழக்கு நடத்துறதுன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வொகேட்லாம் கூட தேவையில்லை, நீங்களே நடத்தலாம். இல்லை உங்களுக்கு சேவை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நுகர்வோர் இயக்கத்தை வச்சு கூட நடத்தலாம். நல்லா தெளிவாக இருந்தோம்னா நம்மளே ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல குறைய கண்டுபிடிச்சி நம்மளே வழக்கு போடலாம். அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த விழிப்புணர்வு வந்து தேவைப்படுது. நான் சொன்ன மாதிரி விற்பனையாளருக்கும் தெரியறதில்ல, உற்பத்தியாளருக்கும் தெரியறதில்ல, அதை வாங்கி நுகரப்போற ஒரு கன்சியூமராக இருக்கிற மக்களுக்கும் வந்து அதை வந்து தெரியறதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. என்னுடைய அறிவுரை என்னன்னா, எவ்வளோ விஷயங்கள் டெய்லி படிக்கிறோம் பார்க்குறோம், இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு சம்பந்தமா ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமோ இல்லை மாசத்துக்கு ஒரு 5 நிமிஷமோ அதை பற்றி என்ன அப்படின்றது வந்து எல்லாரும் வந்து படிக்கணும். ஒரே நாள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு வருஷம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு 3-4 வருஷத்துலையாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம எது தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் வரும். இப்போ நம்ம ஈஸியாக குறை சொல்லிடலாம், இந்த மாதிரி ஒரு தரமற்ற பொருளை வந்து போடுறாங்க, எத்தனை பேர் வந்து அது கேட்குறோம். எல்லா மக்கள் வந்து இது தரமற்ற பொருள் கேள்வி கேட்பாங்கன்ற ஒரு ஜெனரல் சைக்காலஜி நமக்கு இல்லாமல் போனதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறோன்றது. ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூர்ல இருந்து இங்கே வராங்கன்னா நம்ம ஒரு ஏதாவது ஹோட்டலில் சாப்பிடணும்னாலே ஒரு பயம் வந்துடும். இப்போ இதுக்காகவே பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாம் டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரிலாம் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய இஷ்யூஸ்லாம் வருது. நம்ம போய் அதை வந்து என்ஷூர் பண்ணணும். அந்த வெளிநாட்டுக்காரர்களை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து ரெகுலராகவே நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ நமக்கு மட்டும் நம்ம உடம்புக்கு கேட ஆகாதா, நான் உணவு பொருளை வச்சு மட்டுமே பேசுறது நினைக்க வேண்டாம். இன்னும் நிறைய இருக்கு. நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வாங்கினாலும் இது பொருந்தும், மருத்துவ சேவை பெற்றாலும் பொருந்தும். ஈவன் நீங்கள் இபி நீங்கள் ரிசிப்ட் கட்டிங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த நுகர்வோர் சேவைன்றது வந்து பொருந்து தான் போகுது. ரேஷன் கடையில் நீங்கள் காசு கொடுத்து தான் பொருள் வாங்குறீங்க. ஸோ அதுக்கும் அந்த நுகர்வோர் சேவைன்றது பொருந்தும். இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு தெரிந்தால் தான் நம்மளால வந்து இது செய்யும். ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், நம்ம இந்த மாதிரி நுகர்வோர் மீட்டிங், அதாவது வந்து கன்சூமர் மீட்டிங் நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு துறைக்கும் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறோன்றது அரசு உள்ள இருக்கு. நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரி மீட்டிங் நடத்துங்க. உங்ககிட்ட கன்சூமராக இருக்கிறவங்க யார், இப்போ ஆவியில் இருக்கிறீங்கன்னா ஆவில் பால் பாக்கெட் வாங்குறவங்க ஆவியோட கன்சூமர், இபியில் நீங்கள் பில்லு கட்டுறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் இபியோட கன்சூமர், நீங்கள் ரேஷன் கடையில் பொருள் வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த துறையோட கன்சூமர். ஸோ உங்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டம் நடத்தி அவங்க வந்து கருத்து கேட்டு பண்ணணுன்றது சட்டத்தில் இருக்கு. இப்போ இந்த வழிமுறை யாருமே பயன்படுத்த மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரிஞ்சது பெட்டிஷன் வந்து எடுத்துட்டு கலெக்டரேட்டுக்கு வருவாங்க. ஏன்னா எல்லாமே வந்து அங்கே வந்தால் தீர்வாயிருன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து சட்டத்தில் எவ்வளோ விஷயங்கள் வழங்கப்பட்டு இருக்குன்றது வந்து நமக்கு தெரியாததுனால தான் இந்த அறிவிமை நிலத்தை நம்மளால இந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்க முடியல. இது எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ண முடியும். முன்னரே சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கன்சூமர் பற்றி என்ன வந்திருக்கு, நாட்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றத பற்றி என்ன டெவலப்மெண்ட் இருக்குதுன்றத வந்து எல்லாரும் படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்த வருடங்களில் இந்த நுகர்வோர் சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வும் நுகர்வோரோட பங்கெடுப்பு, இந்த நிர்வாகத்தில் நுகர்வோரோட பங்கெடுப்பு, ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுன்றது ஒரு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோ கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோ மட்டுமே பண்ண முடியாது. உங்களுடைய பங்கெடுப்பும் அது அவசியம்ன்றது நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி நேரத்தை அதிகமாக இது செலவழிச்சு இந்த நிகழ்ச்சி நடத்துவது பலனை எல்லாரும் பெறணும்னு நன்றி தெரிவித்து முன்னிலையுரை வழங்கியமைக்கு நன்றிகள். நிகழ்வின் அடுத்ததாக நிகழ்வின் தலைமையுரை நல்கர் நமது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் பாதுகாப்பு துறையின் சார்பாக உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் இந்த நிகழ்விலே எங்களெல்லாம் வரவேற்ற மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் உறவுகளை, இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்து சிறப்பித்திருக்கின்ற இந்துஸ்தான் அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரிகளுடைய முதல்வர் அவர்களே, அதே போல ஈரோடு மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற இணை பதிவாளர் கூட்டுறவுத்துறை மற்றும் மாவட்ட
மாவட்ட ஊரக வளர்ச்சி முறை திட்ட அலுவலர் மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெற இருக்கின்ற மாணவர்கள், இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட இந்த கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அல்லது உரிமைகள் தினம் எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்னார்கள். இது நுகர்வோர் தினம் ஒரு உலகளாவிய ஒரு சிந்தனையாக, அப்புறம் ஒவ்வொரு நாடுகளும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான சட்டங்களை இயற்றி அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை பள்ளிகளில், கல்லூரிகளில் நுகர்வோர் விழிப்புணர்வு மன்றங்கள் ஏற்படுத்துதல், அதே போல அந்த நுகர்வோர் சேவை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு உதவி செய்தல், இப்படிலாம் செய்வதற்காகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில அளவில் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. இது ஒரு வகையில் நம்முடைய ரேஷன் கார்டெலாம் கொடுக்குறத பணிகள் அவங்க செஞ்சாலும் கூட, இன்னொரு வகையில் நுகர்வோர் உரிமைகளை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த கடமையும் பொறுப்பும் அந்த துறைக்கு இருக்குது. அந்த துறையின் சார்பாகவும் நம்முடைய மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தினுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த கூட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நுகர்வோர் உரிமைக்கான சட்டம் ஒரு இன்டர்நேஷனல் சார்ட்டர் மூலமா நமக்கு சட்டமாக உருவாக்கிவிட்டது. ஆனால் பல சட்டங்கள் எப்படி உருவாக்குது அப்படின்னா, மக்கள் தேவையை குறித்து ஒரு பெரிய மக்கள் இயக்கம் உருவாகி, உதாரணத்துக்கு சொல்லப்போனா நம்ம மாவட்ட வருவாய் வளர்ச்சி சொல்லும்போது இந்த ஆர்டிஐ ஆக்ட் இல்லையா, அதற்காக 7-8 ஆண்டுகள் ராஜஸ்தானில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று அந்த மாநிலத்தில் முதல்ல ஒரு சட்டம் உருவாக்கி, அப்போ அதே போன்ற சட்டத்தை மத்திய அரசு உருவாக்கி இன்றைக்கு இந்தியா பூரா அதை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதே போல அந்த 2006ஆம் ஆண்டு இன்னொரு சட்டம் வந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, அது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வனத்துறை மூலமாக நம்ம வனங்களை பாதுகாக்கிறோம். அந்த பாதுகாக்கப்பட்ட வனங்கள்ல பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பழங்குடி மற்றும் அந்த வனத்தை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு சில உரிமைகள் இருக்கின்றன. அவர்களும் அந்த வனத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பங்கேற்பாளர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதற்காக ஒரு சட்டம். அந்த சட்டமும் பல ஆண்டுகளாக தன்னார்வ அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் அதற்காக போராடி அந்த சட்டத்தை கொண்டு வர சொல்லியிருக்கிறேன். அப்ப நாம அதற்கு பின்னால ஒரு மக்கள் இயக்கம் இருந்திருக்கிறது. அந்த மக்கள் இயக்கம் அரசை வலியுறுத்தி இந்த சட்டங்களை கொண்டு வருகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டத்தை புரிந்து கொண்டு நம்ம எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா நம்ம அந்த அதற்கு பின்னால இருந்ததையும் யோசிக்கிறது இல்லை. இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம மக்கள் ஒத்துழைப்பு வழங்கல. இதுதான் ரொம்ப மிகப்பெரிய சவால். ஒரு பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மாவட்ட வருவாய் சொன்னோம்ல, எதற்கு எடுத்தாலும் கரெக்டா ஆஃபீஸர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் மக்கள்கிட்ட இருக்குது. அதற்காகவே தனியாக துறைகள் இருக்கின்றன, அதற்காகவே தனியாக கண்ட்ரோல் ரூம் இருக்குது, தனியா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அதை பற்றி யாருமே மக்கள் புரியுது. எதுக்காக சொல்றேன், நான் ஏதோ கம்ப்ளைண்ட்டுக்காக தான் சொல்லல. மக்களிடம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது என்ற அடிப்படை ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுல 2 பார்வை இருக்கு. ஒன்று தயாரிப்பாளருடைய பார்வை, அது ஒரு நிறுவனம் தயாரிக்கிறதுனா அவருடைய பார்வை. இன்னொன்று அதை பயன்படுத்தக்கூடிய பார்வை. இந்த தயாரிப்பாளரே பாத்தீங்கன்னா விநியோகிப்பவருக்கும் அந்த செயின்ல வந்துருவாரு. அப்ப அந்த தயாரிப்பாளர் என்ன பண்றாங்கன்னா, இன்றைக்கெல்லாம் எல்லா நிறுவனங்களுமே குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சிருக்கோம் கம்பல்சரியா. அது எந்த ஒரு தயாரிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனம் லைசன்ஸ் வாங்கி பண்றாங்க அப்படின்னா அதை நாம் கட்டுப்படுத்துவதற்காக என்னென்ன வழிமுறைகள்லாம் பயன்படுத்த வேண்டும், அது மருந்தாகட்டும், காஸ்மெட்டிக் ஆகட்டும், அல்லது உணவுப் பொருட்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறைகளை அதற்காக தனியா ஃபுட் சேஃப்டி சட்டம் இருக்குது. அது பிரகாரம் வைக்கிறோம். ஒவ்வொரு மருந்துகளுக்கு தனியா சட்டங்கள் இருக்குது. அது பிரகாரம் நம்ம அந்த நிறுவனங்களுக்கு செய்யறோம். அதே போல அந்த நிறுவனங்கள் குவாலிட்டியை செக் பண்றது மட்டும் இல்லாம அவங்களே கன்சியூமர் கேர் சென்டர் ஒரு சென்டரை வச்சு நீங்க கன்சியூமர் ஏதாவது ஒரு புகார் வந்துச்சுன்னா அந்த புகாரை நீங்க அந்த துயரை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நம்ம அந்த நிறுவனங்களுக்கு வலியுறுத்துறோம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த நிறுவனங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத அரசு அலுவலர்களும் அதே போல அந்த துறை சார்ந்தவங்க மட்டும்தான் ஆய்வு செய்ய முடியும். பொதுமக்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. ஆனா என்ன பண்றாங்கன்னா, சில நிறுவனங்கள் தங்களுடைய வெப்சைட்ல நாங்க என்ன மாதிரியான எத்திக்கல் பிராக்டிசஸ் பண்றோம் அப்படிங்கறத மிக தெளிவாக தங்களுடைய இணையதளத்துல தங்களுடைய நிறுவனங்கள் வெளியேற்றக்கூடிய பறவைகள் இல்லையா அதுல சொல்றாங்க.
இதெல்லாம் நம்ம வந்து யாருமே வந்து பார்க்கறது இல்லை, புரிந்து கொள்வது இல்லை. அந்த நிறுவனத்துடைய தயாரிப்பை நம்ம வாங்குறோம்னா அந்த நிறுவனம் எந்த மாதிரியான எத்திக்கல் பிராக்டிசஸ், அதாவது குவாலிட்டி என்ன பண்றாங்க, கன்சியூமருக்கு ஏதாவது விஷயம் வந்ததுன்னா, ஒரு தவறு வந்ததுன்னா அதை எப்படி சரிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துட்டு. இது வந்து வெளிநாட்டுல வந்து மிக தீவிரமாக கடைபிடிக்கப்படும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கார்ல வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து சரியா அது வந்து ஒரு கார் அப்படிங்கிறது ஒரு நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் சேர்ந்தா ஒரு காரா இருக்கும். அதுல ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து சரியா வேலை பார்க்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த பேட்ச்ல நடந்த எல்லா காருமே திரும்ப வாங்கின நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கு. அந்த பேட்ச்ல எத்தனை கார் வெளியிட்டாங்களோ உலகம் பூரா அந்த கார் போயிருக்கும். அந்த காரை பூரா நான் திரும்ப வாங்கிறேன் அப்படின்னு, ஏன்னா அது எங்க நிறுவனத்துடைய பேரை பாதித்து விடும் அப்படின்னு சொல்லி. அதே போல வந்து சில நிறுவனங்கள்ல வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்திருப்பாங்க. ஒரு தவறான சிகிச்சை அதை சரி பண்ண அதை வந்து நிரூபிச்சாங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் அபராதம் வைக்கிறது மட்டும் இல்ல, அந்த நிறுவனமே வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆமா இது வந்து தவறு நிகழ்ந்து விட்டது, அதற்கு நாங்க பொறுப்பேற்கிறோம், அதற்கு வந்து நாங்க வந்து இந்த காம்பன்சேஷன் கொடுக்குறோம், இதற்கு மாற்றாக நாங்க இந்த இழப்பீடு கொடுக்குறோம் அப்படின்ற நிலைமைக்கு வர்றாங்க. இது வந்து ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நிறுவனங்களே இருக்கு. ஆனா எல்லா நிறுவனங்களும் அப்படி நடைபெறும் நம்ம நம்ப முடியுமா, நினைக்க முடியுமா? இது ரொம்ப மிகப்பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா சட்டத்திட்டங்களுக்கு முற்பட்டு லைசன்ஸ் வாங்கி சேவை செய்கிற நிறுவனங்களுடைய பொருட்களை மட்டுமா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய பயன்படுத்த பொருட்கள்ல 20-25% மட்டும்தான் இருக்கும். மற்ற பொருட்கள் எல்லாம் தரமற்ற அல்லது அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்படாமல் சின்ன சின்ன, அதாவது விதிமுறை கட்டுப்படாமல்னா அவர்களும் லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணுவாங்க. ஆனா அவர்கள் வந்து நம்ம வந்து கண்காணிக்கிறதுக்கு வழி இல்லாத வகையில வந்து தயாரித்து உங்கள்கிட்ட கொடுத்து கொடுக்குறாங்கன்னா அதை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பயனை எப்படி இருக்குது, அது வந்து உண்மையா, அது வந்து சரியான மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்டதுன்னா அது வந்து நமக்கு ஏதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா, இது எல்லாமே புரிந்து கொள்ளாம நம்ம வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். குறிப்பாக உணவுப் பொருட்கள்ல இந்த உணவுப் பொருட்களை வந்து பாதுகாப்பதற்காக ஃபுட் சேஃப்டி ஆக்ட் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனம் அவங்க வந்து அதற்கான உரிமத்தை மட்டும்தான் அந்த தயாரிப்புகளை செய்ய வேண்டும். அதுலயும் மூலப்பொருட்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தன்னுடைய அந்த கவர்ல வந்து தெளிவாக விளக்கும்படி வந்து அதை வந்து வெளியிடணும் அப்படின்னா நம்ம சொல்றோம். அதை அவங்க சரியாக செய்யலைன்னா அதை ஆய்வு செய்து நம்ம வந்து அதற்கு வந்து மாவட்ட வருவாய்த்துறை தலைமையில வந்து ஒரு தீர்வாயம் இருக்குது, அதுல அவர் பயன்படுவாரு. அது குற்ற நடவடிக்கை இருந்தா அதற்கு வந்து இவங்க கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணி அதுலயும் நம்ம வந்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறோம். தண்டனை வாங்கி கொடுக்கிறது குற்ற வழக்கு செய்யறது முக்கியம் இல்லை, அதனால யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கும்போது ரொம்ப முக்கியம். அது பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நுகர்வோர் உரிமை குறித்த விழிப்புணர்வு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வேணும். மாணவர்கள் மட்டும் தான் புரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை, எல்லாருமே நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சரியான மூலப்பொருட்களோடு இருக்கிறதா, அதனால எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது நாம் உறுதி செய்து கொண்டு நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அணுகணும்னு கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து நுகர்வோர் குறித்த விழிப்புணர்வு அப்படி எனக்கு எப்படி கிடைச்சு அப்படின்னா, நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன், நம்முடைய பாடசுமணி ஐயா அந்த எஸ்கேஎம் நிறுவனத்தின் மூலமாக நான் 98ஆம் ஆண்டு வந்து பவானிசாகர்ல வந்து அரசு அலுவலர் பயிற்சி எடுத்துக்கும் போது ஒரு அரை நாள் மதியம் வந்து ஒரு அரை நாள் பயிற்சி எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப இருந்தா எனக்கு வந்து நுகர்வோர் குறித்த விழிப்புணர்வும் அதை குறித்த நண்பர்களோடு நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பும் அது சார்ந்த விஷயங்கள்லாம் யார்கிட்ட புகார் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எனக்கு வந்தது. இன்றைக்கும் வந்து நான் 98ல சொல்றேன், இன்னைக்கு வந்து ஒரு 28 ஆண்டா இருக்குது. இன்னும் இடைவிடாமல் அந்த பணியை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நுகர்வோர் காவலர்கள் ஒரு அது மட்டும் இல்லாம இப்போ ஐயா சொன்னேன் 2 விஷயம் சொல்லி என்ன அப்படின்னா, நாங்க இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சு போல ஒரு அரை மணி நேரமாவது மாணவர்களுக்கு நிறைய அவர் பேச சொல்றீங்கன்னா இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு சார்ந்த எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு என்னது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி அவர் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டேன். அதே போல வந்து இன்னொரு 10 மாணவர்களுக்கு ஓராண்டுக்கு நீங்க தேர்ந்தெடுத்து இந்த நுகர்வோர் இயக்கத்தோட இணைந்து அவங்க பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள். நுகர்வோர் இயக்கம் என்ன, நுகர்வோர் போர்ட்னா என்ன, அப்புறம் வந்து மாவட்ட நுகர்வோர் அவர்கள் பணிகள் என்ன, அப்புறம் ஒவ்வொரு துறையிலும் என்ன நுகர்வோர்கள் பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நீங்க கேட்டிருக்கேன். ஐயா அதுக்கும் சரின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து இது போன்ற தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து நம்ம வந்து நுகர்வோர் குறித்த விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அடைய முடியாது. அப்ப அவர்கள் வந்து அதற்கு வழிகாட்டுவதற்காக இன்னும் சொல்ல போனா இந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள் தனியாக நீதிமன்றங்கள் இருக்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. ரெண்டாவது, நாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஏமாற்றத்திற்கு நீங்க வந்து பரிகாரம் தேடி போவீங்க.
அதுவே நமக்கு தெரியல. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு இந்த ஒரு உணவுப் பொருளை வாங்குறீங்க, அது வந்து கெட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ அதற்கு நீங்க வந்து வழக்காடணும்னு சொல்லணும்னா முதல்ல வந்து அதற்கான ஒரு பில்லு உங்ககிட்ட இருக்கணும். அது என்னைக்கு அந்த நிறுவனத்துல வாங்குனீங்கன்னு உங்களுக்கு இருக்கணும். அது எதுவுமே இல்லாம நான் வாங்கினேன் பாதிக்கப்பட்டு சொன்னா நம்மளால அதுக்கான பரிகாரம் தர முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த நீதிமன்றங்கள் மட்டும் இல்லாம இதற்கு வந்து சில துறைகள் மூலமாகவும் தீர்வுகள் இருக்கிறது. அதையும் நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நுகர்வோர் பாதுகாப்பு துறை மட்டும் இல்லாம கன்சூமர் ஒவ்வொரு துறையிலுமே வந்து அதற்கான முறையீட்டு மன்றங்கள் இருக்கின்றன. அதுல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க வந்து நடவடிக்கை பார்க்குற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கே வந்து ஒரு பர்சனல் விஷயம், நான் வந்து இந்த கூட்டத்தில் வந்து ஆர்வமாக கலந்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஃபுட் சேஃப்டிலேருந்து ஏதாவது கூட்டம்னா உடனே நம்ம போயிடணும் அப்படின்னு போயிடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் 2018-19 ஆண்டு நினைக்கிறேன் மதுரையில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு நாள் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி, இதே போல மதிய நேரத்தில் சாப்பாடு நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போகிற மாதிரி பிளானு. அப்போ நிகழ்ச்சி கொஞ்சம் காலதமாக எடுத்து 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கான ரொம்ப கடுமையான பசி. நான் வந்து அங்கிருந்து ஒரு அலங்காநல்லூர்ல தான் என்னுடைய அந்த சுகர் மில் இருந்தது. அங்கே போகிறதுக்குள்ள நானும் என்னுடைய துணிவேறு போயிட்டு இருக்கோம். ரொம்ப பசியாக இருக்குது. வழியில் ஒரு கடையில் வந்து ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லி ஒரு பேக்கரியில் போய் ஒரு தேங்காய் பழம் வாங்கி சாப்பிட்டேன். நான் நம்ப மாட்டேங்க, ஒரு 2-3 நாள் எனக்கு வயிறில் வலினா பயங்கரமான வலி. என்னன்னே தெரியல எனக்கு. டாக்டர்கிட்ட போகிறேன், அவங்க மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, ஊசி போடுறாங்க. எனக்கு அந்த 2-3 நாள் கழிச்சு தான் சரி. அப்புறம் நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம எதை சாப்பிட்டதுனால அது மாதிரி இருக்கும். பொதுவாக பெரும்பாலும் கடையில் சாப்பிட்றது விரும்புறது இல்லை, வீட்டில் தான் சாப்பிட்றோம். அப்போ தான் வந்து எனக்கு நினைவு வந்தது, இந்த பேக்கரியில் வந்து அந்த ஒரு பீஸ் வந்து அந்த இது சாப்பிட்ருக்கோம், அது கெட்டு போயிருந்துருக்கும். அது வந்து வயிறை இது வந்து என்னன்னா ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, அதை சாப்பிட்டு அந்த இடத்துல அவங்க எதனால நமக்கு வந்து இந்த உடல் உபாதை வந்துங்கிற நமக்கு நம்ம ஆட்கள் நிறையவே தெரியாது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார காலத்துக்கு என்னுடைய பணியை பாதித்து விட்டது. நான் வந்து என்னுடைய ரியல் என்ன திறமையோட நான் வந்து வேலை பார்க்கணும், அதை வந்து நான் வந்து பார்க்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. இது மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான பேர், எத்தனை லட்சம் பேர் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நாம வந்து தெளிவாக நாம எதை பயன்படுத்துகிறோம், அந்த பயன்படுத்தினுடைய பயன் என்ன, அதனுடைய விளைவுகள் என்னன்னா நம்ம வந்து கண்டிப்பாக தெரிந்திருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து பரிகாரம் தர முடியும். இல்லை இன்னொரு உதாரணமும் சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்த குழல் விளக்குகள் இருக்கு, லைஃப் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு செல்ஃப் லைஃப் இருக்கு. அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தாத்தா காலத்துல அப்பா காலத்துல சொல்லலாம், இந்த லைட் வாங்கி போட்டு 25 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஓடிட்டு இருக்கு, இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வர்ற இதெல்லாம் அதுக்கு அந்த செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தயாரிக்கும் பொழுது 3 வருடத்துக்கு மேல அதை வந்து உங்களுக்கு வந்து பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகிடும். நீங்கள் புதுசாக வாங்கி போடணும். அதுக்கப்புறம் காலம் வாழ்றது மட்டும், ஏன்னா அப்போ தான் நீங்கள் புதுசு வாங்குவீங்க. அப்போ அவங்க தொடர்ந்து தயாரிக்கணும் இல்லையா. இது நமக்கு வந்து நேரடியாக பார்த்தா புரியாது, அதை கொஞ்சம் ஆய்வு பண்ண முடியல பார்த்தா மட்டும் தான் தெரியும். அது வந்து அவங்க செய்கிறது. இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் நீங்கள் செல்ஃபோன் வந்து 25,000-30,000 கொடுத்து வாங்குகிறோம். அந்த நம்பர் ஒன்று இருக்கும், A36 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஓராண்டு கழிச்சுன்னா A37 வந்துடும். நம்ம ஆட்கள் அப்படியே அந்த செல்ஃபோனை வச்சுட்டு இன்னொரு செல்ஃபோனை வாங்கிடுவோம். அந்த செல்ஃபோன் இன்னொரு 2 வருஷம் பயன்படுத்தினா கூட நம்மையே வந்து என்ன பண்ணா, இது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு, அந்த ஃபீச்சர்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆனால் தேவையில்லாத ஃபீச்சர்லாம் சொல்லி நம்மளை வாங்க வச்சுட்டு, ஏன்னா சமூகத்தில் மதிப்பு, நீ என்ன ஃபோன் வச்சிருக்க, ஆண்ட்ராய்டா ஐஃபோனா, ஆண்ட்ராய்டில் என்ன வெர்ஷனு, அப்போ அதன் மூலமாக நம்மளை வந்து அவங்களுடைய பொருளை வந்து வாங்க வைக்கிறது. இப்படி வந்து மக்களை வந்து அவங்களாகவே ஏதோ அவங்களே வந்து ஆர்வமா வந்து வாங்குறாங்கிற மாதிரி செய்ய வச்சு, அதற்காக தான் இந்த விளம்பரங்கள். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த டிவியில் வர விளம்பரங்கள், பத்திரிகையில் வர விளம்பரங்கள்ல அவங்க பொருளோட தயாரிப்பு செலவை விட அதிகமாக விளம்பரம் கொடுத்து நம்ம வந்து அதை வாங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையா. நான் ஏன் வரும்போது தான் பேசிட்டு இருந்தேன், எங்க வீட்டில் வந்து அந்த அந்த இது கண்ணாடி பார்க்குறோம் இல்லையா, அது பக்கத்தில் எங்கள் பாப்பா எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு 15-16 ஐட்டம் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியாது. சரியா, அவங்களும் அதை யூஸ் பண்ணாலும் எனக்கு தெரியாது. எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து என்னன்னா தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து தலை சீவனம், கொஞ்சம் எனக்கு பவுடர், இதை தவிர நம்ம வேற எதுவும் யூஸ் பண்ணதில்லை. ஆண்கள் பெண்களுக்கு இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இது வெறும் உங்களை மதிப்பு குறைப்பதற்காக சொல்ல. அதனுடைய இப்போ நீங்கள் கீழே ஐயா வந்து நிறைய ஸ்க்ரோலிங் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாணவர்களும் அங்கே எங்கள் அலுவலர்கள் வந்து ஒவ்வொரு துறை வாரியாக வந்து எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. அதில் போய் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதில் வந்து நிறைய அந்த உணவுப் பொருட்களை எந்த மாதிரியான கலப்படம் பண்ணுறாங்க,
அதே போல் வந்து மருந்து பொருட்களை எந்த மாதிரி கலப்படம் பண்ணுறாங்க, அதே போல் வந்து இந்த மாதிரி நம்முடைய காஸ்மெட்டிக்ஸ் சொல்ல முடியா அதில் எந்த மாதிரி கலப்படம் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து தெளிவாக விளக்கி வச்சிருக்காங்க. அதை நீங்கள் புரிந்து கொண்டு முடிந்த அளவுக்கு தவிர்ங்கள். கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம வீட்டிலேருந்து வரும்போது அப்படியே வந்து பவுடர்லாம் படம் வெளியே வர முடியாது, பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்காது. இருந்தாலும் அதில் வந்து நாம் வந்து பயன்படுத்துவது கண்டிப்பாக தேவைதானா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செய்து கொண்டது வந்து அந்த இதை பயன்படுத்துன்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கன்சியூமர் கோட் இருக்கு இல்லையா, அந்த கோட்டை பொறுத்த மட்டும் அதில் வந்து நம்முடைய இது மாதிரி நம்முடைய இங்கே ஈரோடு மாவட்டத்துக்கு மாதிரி பல்வேறு மாவட்டங்கள் வந்து நுகர்வோர் அமைப்புகள் இருக்குன்னு அதில் அந்த தீர்வுக்காக வந்து அவங்க நீங்கள் வழக்கு நடத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ வெறுமனை போயிட்டு நான் வந்து பாதிக்கப்பட்டு சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் வந்து ஒரு சேவையை பயன்படுத்திங்கன்னா அந்த சேவைக்கு பெரும்பாலும் நம்ம வந்து கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறோம்னா அதற்கான பில்லை வாங்குறதே கிடையாது. பில்லு எனக்கு எதுக்குங்க அப்படின்னு ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா எந்த கடைக்கு போயிட்டு அவர் ஒன்றும் படிக்காதவர் தான், கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த பில்லை வந்து ஒரு ஆணி வச்சிருப்பாரு, அதில் வந்து வச்சிருப்பாரு. ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவையானதான் அதை வந்து மொத்தமாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணுவார். அப்போ இது எதுக்காக இந்த பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அதில் ஏதாவது சேவை குறைபாடு இருந்ததுன்னா அதை நாம வந்து எடுத்து சொல்வதற்கு நமக்கு அந்த பில்லு தேவைப்படுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும். அந்த பில்லை வந்து ஒரு 10 நாள் 20 நாள் இல்லை ஒரு வருடத்துக்கு நீங்க வச்சிருக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது. ஆனா அதை வந்து வருஷ கணக்கில் நீங்க வச்சு குப்பையை சேர்க்க வேண்டியதில்லை. ஆனா அந்த சேவை காலம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வைத்திருக்க வேண்டியது. இன்னொன்று சொல்லணும்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு பொருளை வாங்கிடுவாங்க. வாங்கினோடனே அவன் என்ன பண்ணுவான்னா அந்த 3 வருஷத்துக்கு கார்டு வாரண்டி கார்டு போட்டுருவாங்க. இந்த பில்லையும் சொல்லுவாங்க அந்த வாரண்டி கார்டு தருவாங்க. திரும்ப போனோம்னா அந்த வாரண்டி கார்டு இருந்தால் நம்ம அவனை சரி பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவான். நம்ம ஆட்கள் வந்து பில்லு இருக்காது, வாரண்டி கார்டு இருக்காது. திரும்ப அவங்க வாங்கின யார்கிட்ட வாங்கினாலும் அவங்ககிட்டே காசு கொடுத்து செய்ய வேண்டியிருக்கும். அதுபோல் வந்து நுகர்வோருக்கான உரிமைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற கடமைகளும் நம்ம புரிந்து கொண்டு ஒரு என்னது ஏமாந்த சோனகிரியாக ஏமாந்த ஒரு நுகர்வோராக இல்லாமல் ஒரு விழிப்புணர்வுற்ற அதே போல அந்த அரசின் திட்டங்கள் அதே போல நுகர்வோருடைய கடமைகள் மட்டும் இல்லாமல் அந்த தயாரிகளுடைய என்னது கடமைகள் என்னங்கிறத அதையும் நாம் புரிந்து கொண்டா மட்டும்தான் நாம் இதில் வந்து இப்போ கூட நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா நம்முடைய மாவட்ட வருவாயாளர் சொல்லும்போது சொன்னார் ஒரு 1% ஆண்களுக்கு தான் அந்த நுகர்வோர் பற்றி விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வுடைய சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதற்கு ஒவ்வொரு மாணவரும் அந்த நுகர்வோர் உரிமைகள் குறித்த ஒரு விவாதத்தை நம்முடைய கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஆரம்பிக்கணும். இதனால என்ன பாதிப்பு ஏற்படுகிறது, இதனால அவங்க வந்து எப்படி வந்து பாதிக்கப்படுறோம், எப்படி நம்மளை ஏமாற்றுறாங்க, ஏமாறாமல் நம்ம வந்து எப்படி பொருட்களை வாங்குவது, இதை குறித்த விவாதங்களே மாணவர்களும் ஆசிரியர்களும் வந்து உங்களுடைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா ஒருத்தர் இத்தனாயிரம் பேர் ஏமாற்ற ரெடியா இருக்காங்கன்னா ஒருத்தர் ஏமாத்துறாரு. நீ ஒருத்தனை ஏமாத்தினாக்குள்ள 10,000 பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தனை ஏமாற்ற மாட்டான். அப்போ மாணவர்களும் குடிமக்களும் இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு தினத்தை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நம்ம வந்து நுகர்வோர் விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகளை நுகர்வோர் விழிப்புணர்வுக்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு தலைமையுரை நடத்திய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக உலக நுகர்வோர் உரிமைகள் தின போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் பரிசு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த சி தர்ஷன் ராகேஷ் அவர்கள். ஓவிய போட்டி 2வது பரிசு வெள்ளாளர் மெட்ரிக் பள்ளியை சேர்ந்த எம் ஸ்வேதா அவர்கள். ஓவிய போட்டி 3வது பரிசு குமுதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த சி தரணி அவர்கள். அடுத்ததாக கவிதை போட்டி முதல் பரிசு அரசு மேல்நிலைப் பள்ளி கணபதிபாளையம் நா லக்ஷன்யா அவர்கள். கவிதை போட்டி 2வது பரிசு வெள்ளாளர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த செல்லின் கிருபா அவர்கள். கவிதை போட்டி 3வது பரிசு அரசு உயர்நிலைப் பள்ளி சலங்கபாளையம் பா ஹேமதர்ஷினி அவர்கள். அடுத்ததாக கட்டுரை போட்டி முதல் பரிசு பாரதி வித்யா மெட்ரிக் மேல்நிலை
கட்டுரை போட்டி இரண்டாவது பரிசு அரசு உயர்நிலைப்பள்ளி சின்னசேவூர் டா அவிஷ்கார். கட்டுரை போட்டி மூன்றாவது பரிசு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மணக்கூச்சி அருள் வைஷ்ணவி அவர்கள். அடுத்ததாக கல்லூரி அளவில் நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள். ஓவிய போட்டி முதல் பரிசு நவரசம் கலையறிவியல் மற்றும் கலையறிவியல் கல்லூரி எஸ் தரணி. ஓவிய போட்டி இரண்டாவது பரிசு நவரசம் கலையறிவியல் கல்லூரி சர்வியா. ஓவிய போட்டி மூன்றாவது பரிசு காமதேனு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கைலாஷ். கவிதை போட்டி கவிதை போட்டி முதல் பரிசு ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சே கோமதி. கவிதை போட்டி இரண்டாவது பரிசு ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மு ஷர்மிளா அவர்கள். வாங்கிட்டு அதில் போயிருங்க. அப்படியா கவிதை போட்டி மூன்றாவது பரிசு ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சந்தியா. கட்டுரை போட்டி முதல் பரிசு ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி யாவனிகா. கட்டுரை போட்டி இரண்டாவது பரிசு ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சே நந்தினி. கட்டுரை போட்டி மூன்றாவது பரிசு ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கு காவியதர்ஷினி. பரிசினை பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். வழங்கியமைக்கு நன்றிகள். முறையான ஒரு நன்றியுரை வழங்க குடிமைப்பொருள் வட்டாட்சியர் கோ முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சென்சஸ் பற்றி வந்து 2 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். நான் டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் ஆஃபீஸர் அந்த கெப்பாசிட்டியில். இப்போ சென்சஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது ஏன் முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லா ஒரு திட்டத்தின் அடிப்படையுமே அந்த இடத்துல எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னு அவங்களோட சமூக பொருளாதார சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சாலும் நம்ம முறையான திட்டம் கொண்டு வர முடியும். சென்சஸை பொறுத்த வரைக்கும் 2 பகுதியாக நடத்துவாங்க. முதல் பகுதி வந்து இந்த ஆகஸ்ட்டில் நடக்க போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பட்டியல்னு சொல்கிறது. வீடு எந்த மாதிரி வகையில் இருக்குது, வீட்டில் என்ன பொருட்கள் இருக்குது, வீடு வீடு வந்து கணக்கெடுப்பாளர் வருவாங்க, அந்த டீட்டெயில்ஸ் வருவாங்க. இந்த முறை நம்ம 2011 வரைக்கும் நம்ம வந்து வீட்டு வந்து கணக்கெடுத்து ஃபார்ம்ஸ் எல்லாம் எழுதி கொடுப்போம். இப்போ நமக்கு டிஜிட்டலில் மாறிட்டோம். இந்த வருஷம் 2027 நம்ம சென்சஸ் எல்லாமே டிஜிட்டல் முறையில் தான் பண்ண போகிறோம். ஸோ கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் முன்னெடுப்பு இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வீட்டு பட்டியல் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதில் செல்ஃப் எனுமரேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீங்களே வந்து வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் வீடை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். ஒரு 33 கேள்விகள் அதில் கேட்டிருக்காங்க. அவங்க வீடோட வகை என்ன, வீட்டில் வந்து டாய்லெட் இருக்கா, கார் இருக்கா, ஏசி இருக்கா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். இந்த கேள்விகள் வந்து நீங்களே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இது நான் செல்ஃப் எனுமரேஷனே அதிகமாக என்ன பண்ணுறோம்னா, ஒரு எனுமரேட்டர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்குறப்போ நீங்கள் வீட்டில் யார் இருப்பாங்கன்னு தெரியாது. ரெண்டாவது அவங்க கேட்குற சந்தர்ப்பத்தில் நம்மளால முறையாக கரெக்டாக யோசிச்சு சொல்லுவோமான்றது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு தவறான தகவல்களும் கொடுக்கலாம். ஸோ அதனால செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் இந்த டீட்டெயில் சொல்லிடுங்க. எஸ்சி செல்ஃப் எனுமரேஷன் sc.census.gov.in அந்த வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியும் சரி, மற்றவங்களும் சரி, செல்ஃப் எனுமரேஷன் வழியாக நம்ம இந்த சென்சஸ் ஃபார்ம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு டேட்டாவோட ஆத்தென்டிசிட்டி வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் இந்த ஜூலை 17 ஜூலை 31 வரைக்கும் இந்த செல்ஃப் எனுமரேஷன் ஃபார்ம் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸை வந்து ஆகஸ்ட் 1 15 வரைக்கும் நம்ம எனுமரேட்டர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணலைன்னா அதே கேள்வியில் அவங்க வீட்டுக்கு வந்து கேட்க வேண்டியது இருக்கும். அவங்க ஒன்றா கேட்டு எல்லா விவரத்தையும் பெற்று அப்ரூவ் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைம் வந்து அதிகமாக இருக்கும். தவறுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் எனுமரேஷனில் நீங்களே பொறுமையாக நிதானமாக ஒரு டைம் கிடந்து வீட்டில் எல்லாரும்
இருக்கும்போது கூட உட்காந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா விவரங்கள் சரியாக இருக்கும். அவங்க அதை நேரில் ஒரு முறை வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணிக்கிடுவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நமக்கு 2027 வர நடக்கும். 1/1/2027 தான் நமக்கு அடிப்படை தேதி. அந்த தேதியில் இந்தியாவில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்கன்றது எடுப்பாங்க. இப்போ வீட்டு பட்டியல் மட்டும் எடுப்பாங்க. இந்த முதல் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ் இந்த வீட்டு பட்டியல் எடுக்கிறதுல செல்ஃப் எனுமரேஷன் தான் உங்களுடைய சப்போர்ட் நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் வந்து கம்பல்சரியா நீங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி இதை கம்யூனிகேட் பண்ணுங்க. செல்ஃப் எனுமரேஷன்ல எல்லாரும் போடணும்ன்றத ஒரு இது எடுத்துக்கோங்க. சார் நிகழ்விற்கு நன்றியுரை வழங்க குடிமைப்பொருள் வட்டாட்சியர் கோ முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை அறிவுறுத்தலில் கேட்டு பயன்பெற்ற எதிர்கால இந்தியாவில் மாணவ செல்வங்கள் அதிக மாவட்டங்கள். நிகழ்வின் இறுதியாக நாட்டுப்பண் எங்க போடுறீங்க?
அங்கேருந்து கஞ்சி கலவு